இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 13 மகாத்மா காந்தி அந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டோட பார்ட் 5 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து புவர்ஸ், பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து மேஜராக வந்து ஈர்த்து அவங்களும் வந்து அந்த மூமெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம். இப்போ என்னென்னா பிஸ்னஸ் மேன்ஸும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் வந்து இந்த காந்திஜியோட நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் அதாவது வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஏன்றதை பார்ப்போம். அப்போ வந்து காந்திஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்ற மாதிரி காந்திஜி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தலைவர்களும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. ஸோ அந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஓகே இவங்க எல்லோரும் சேர்ந்து எப்படியும் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்தியா இப்போ இருக்குது. அதனால் நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்தியாவில் காம்படிஷன், அதாவது பிஸ்னஸில் அவங்களுக்கு காம்படிஷனாக யார் இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரிட்டிஷ்லேருந்து வாங்கி விற்கிறவங்க, அந்த மாதிரி அந்த காம்படிஷன் ஃபாரின் காம்படிட்டர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகிடுவாங்க. அவங்க மொத்தமாக இந்த நாட்டை விட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். நமக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்மளோட இந்தியன் பிஸ்னஸ் மேன்ஸை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இவங்களுக்கு காந்திஜிக்கு, காங்கிரஸுக்கு, நேஷ்னல் மூமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜிடி பிர்லா வந்து டைரெக்டாகவே நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு வந்து ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய பேர் மற்ற பிஸ்னஸ் மேனும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் கொஞ்சம் இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி கூட வந்து வெறும் புவர் பெர்சன்ஸ் மட்டும் இல்லாமல் ரிச் இண்டஸ்ட்ரீஸை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு காந்திஜி கூட ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா காந்தியோட பங்களிப்பு அப்படின்றது வந்து நிறையவே இருக்குது. ஆனால் காந்திஜியோட பங்களிப்புக்கு ஈக்குவலாக இல்லை, அதுக்கும் ஒரு படி மேலவே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூடவே இருந்த பெசன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்குது. ஒரு நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் வந்து வின் பண்ணதுக்கு காந்திஜி எவ்வளோ அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர் கூடவே இருந்த மற்றவங்களும் எல்லா ஃபாலோவர்ஸும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 1917 1922 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஹைலி டேலண்டடாக இருந்த இந்தியன்ஸ் அவங்களோட குரூப்ஸ்லாம் வந்து காந்திஜியோட அட்டாச் ஆகுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ் தேசாய், அதுக்கப்புறம் வந்து வல்லபாய் பட்டேல், ஜேபி கிருபாலினி, சுபாஷ் சந்திர போஸ், அப்துல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு, கோவிந்த் பாலபந்த், அதுக்கப்புறம் வந்து சி ராஜகோபாலாச்சாரி, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ், குரூப் ஆஃப் அசோசியேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒருத்தரும் ஒரு ரீஜன்லேருந்து வந்தவங்க, ஒரு ரிலீஜன்லேருந்து வந்தவங்க, ஒரு ட்ரெடிஷன், அவங்களுக்குன்னு கேஸ்ட் எல்லாமே வேறையாக இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது 1917 1922 வரைக்கும் நம்ம காந்திஜியோட சேர்ந்து நம்மளோட விடுதலைக்காக வந்து போராடினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து சேர்ந்தாங்க. இவங்க சேர்ந்ததுனால, இந்த டேலண்டடான இந்தியன்ஸ் லீடர்ஸ் வந்து சேர்ந்ததுனால அவங்கள ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸும் வந்து இந்தியன் காங்கிரஸில் வந்து சேர்ந்தாங்க. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வளருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி வந்து 1924 பிப்ரவரியில் வந்து ரிலீஸ் ஆகிடுறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 22 வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 6 வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷத்தில் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 விஷயத்தில் வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஒன்று என்னென்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து காதி, இந்த துணியை வந்து அணியணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்றத விட அதுக்கு நம்ம வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஈவில்ஸான அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். அதே மாதிரி காதி துணி தான் வந்து வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 2 முக்கியமான விஷயத்தை வந்து மொத்தமாக வந்து அழிக்க சொல்லுவார். என்னென்னா சைல்டு மேரேஜ் அண்ட் அன்டச்சபிலிட்டி. இது 2 இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து சுதந்திரம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது நம்மளை வந்து கீழே தான் வந்து கொண்டு போகும், இந்த சைல்டு மேரேஜும் அன்டச்சபிலிட்டியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்மளோட சொசைட்டியோட ஒரு ஈவில் அப்படின்றது தான் வந்து இந்த சைல்டு மேரேஜ் அண்ட் அன்டச்சபிலிட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். இது கூடவே வந்து இந்தியன்ஸாக இருக்கிற எல்லாருமே மற்றவங்கள மதித்து அவங்களோட உணர்வுகளையும் மதித்து பொறுத்து போகணும். அதாவது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேறு ஒரு கம்யூனிட்டி, ரிலீஜன்ஸை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்கணும். குறிப்பாக இந்து முஸ்லீம்ஸ் ஹார்மோனி, இணக்கம்ன்றது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த காதி துணியை ஏன் வந்து வலியுறுத்துறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டுக்காக. இப்போ வந்து எல்லாருமே வந்து வெளிநாட்டிலேருந்து வர துணியை போட்டால் நம்மளோட இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து
பெரிய லாபம் இருக்காது, நம்ம இந்தியன்ஸ் யாரும் வளர மாட்டாங்க, அதனால் வெளிநாடுகள்லேருந்து வர கிளாத்ஸை விட நம்ம ஊர்லேயே தயாரிக்கிற துணிகளை தான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணார். இதெல்லாம் தான் அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.